ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் vlog ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேயே அவங்கக்கிட்ட திட்டு வாங்கியாச்சுங்க. எல்லாம் நம்ம குரங்கு வராங்க இல்லைங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களால தான். இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டாங்கங்க. சமைக்கும் போதே கிச்சனில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப அட்டகாசம் தான் வந்து பண்ணிட்டு நான் வேறு சமைக்கும் போது இந்த காய் பிஸ்கட் வேறு கொடுத்துட்டு இருந்ததை சாதனப்பா பார்த்துட்டாங்க. திட்டினாங்க வேறு, எதுக்கு கொடுத்து பழகுற, அப்புறம் அந்த பழக்கத்துக்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும், போகவே போகாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, எங்கே அது வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுமோ, கடிச்சிடுமோ, கை புரண்டிடுமோன்னு ஒரு பயம் வேறு அவங்களுக்கு. அதனால தான் வந்து அவங்க வந்து திட்டுறாங்க. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அப்புறம் வேலைக்கு கிளம்பும்போது வேறு இன்னும் பயங்கரமாக திட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே மாட்டுக்கு வேறு வந்து தவிடு வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த கோதுமை தவிடு. அது காலையில் வந்து கோலம் போடும்போது மாடு வந்ததுன்னு சொல்லிட்டு தவிடு வச்சுட்டு நான் சரியாக மூடாமல் வந்துட்டு மேலே எப்போதுமே கல் வச்சு விடுவேன். சரி, ஆஃபீஸ் அவங்க போகும்போது வந்து கல் வச்சு விட்டுக்கலாம், மேலே போய் சமையலை பார்க்கணுமேன்ட்டு அவசரத்தில் மேலே உடையாந்துட்டேன். அதுங்க என்ன பண்ணுச்சிங்கன்னா, மேலே ஒரு ஆட்டம் போட்டுட்டு கீழே வந்து அந்த வாளியில் இருக்கிறது தவிடு ஃபுல்லாக தலைக்கீழே கவுத்து கொட்டி அங்கங்கே மேலே அந்த வறண்டா வரைக்குமே என் கையில் அள்ளிட்டு வந்து ரொம்ப அநியாய அட்டகாசம் பண்ணிடுச்சிங்க. அது பார்த்ததுன்னு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. பாரு, நீ பண்ணுற வேலையினால என்னென்ன பண்ணி வைக்குதுங்க பாருங்கன்னு சொல்லி ரொம்ப திட்டாரு. இதை ஃபுல்லாக இந்த தவிடு கொட்டி இறச்சி வச்சதுதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அதான் வந்து திட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சகஜம் தாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த காம்பவுண்டு, கேட்டு எல்லா இடத்துலையுமே மேலே வந்து வறண்டாவில் இருக்கிற அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக இந்த தவிடு தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு இது ஃபுல்லாக பெருக்கி வாரி திருப்பி வந்து வேஸ்டானதெல்லாம் கொட்டிட்டு நல்லது மட்டும் எடுத்து வாளியில் கொட்டி வச்சேன். இது பார்த்ததுமே எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிடுச்சு. இவங்களால நம்மளுக்கு இதுமாரி எக்ஸ்ட்ரா வேலை தான் வந்து ஆகுது. ஒரு பக்கம் அவங்கெல்லாம் வர்றது கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலுமே, எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆனாலுமே ஒரு பக்கம் இதுமாரி வேலை தாங்க, எக்ஸ்ட்ரா வேலை தான் இருந்தால் போகுது. திட்டு வந்து வாங்க தான் செய்கிறேன். பத்தாவதுக்கு இந்த மரத்தில், தென்னை மரத்தில் இளநீ வேறு பறித்து குடிச்சிட்டு போயிடுதுங்க. அதுவும் வேறு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பெண்டிங் வேலை வச்சுருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து என்னுடைய யூடியூப் ஒரு வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாலக்கா ஃபோன் பண்ணாங்க, ரேஷனில் கூட்டமாக இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உடனே கிளம்பி ரேஷனுக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் ரேஷனுக்கு வெளியில் கிளம்பும் போது கூட வந்து நிறைய குரங்கு நின்றுட்டு தாங்க இருந்தது. நம்ம வீட்டில் ஆப்போசிட்டில் தான் இருந்தது. சரி, அப்படியே போய்டுன்னு நினச்சிட்டு தான் நான் ரேஷனுக்கு போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே திருப்பி இந்த அநியாயம் பண்ணி வச்சுருக்குங்க. திருப்பி அந்த தவிடு வாளியில் இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சிருச்சு. இதுக்கே மேலே செங்கல் வச்சுட்டு தான் போன 2 கல், நல்ல வெயிட்டான கல் தான் அது. அதையும் தூக்கி அந்தாண்ட எடுத்து வச்சுட்டு வாளியை ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சிருச்சு. திருப்பி அப்புறம் அது இன்னொரு வாட்டி அதை பெருக்கி அள்ளி கொட்டி வச்சுட்டு தான் அப்புறம் போனேன். ரொம்ப சேட்டை பண்ணி வச்சுட்டு போதுங்க. நம்ம மேலேயும் தப்பு தான். நம்ம அது இதையும் கொடுத்து பழகினால தான் கரெக்டாக வந்துடுதுங்க. வந்து இதுமாரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகுது. ரேஷன் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 12:45 கிட்ட ஆகிடுச்சு. வந்ததுமே செம பசி வருங்க. காலையில் நான் சரியாக சாப்பிடவே இல்லை. காலையில் சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு முட்டை இருந்தது, வேக வச்சு காரம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கருவாடு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. வந்ததுமே கருவாடு எப்போதுமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருந்தேன். கடகடன்னு அந்த சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி, தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது வந்து ரெடியாகவே எல்லாமே இருந்ததுனால டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு கருவாடு தொக்கு வந்து பண்ணினேன். அது அப்படியே ரெசிபியாக வீடியோவை வந்து எடுத்திருந்தேன். இது எல்லாமே நான் ஃப்ரீ டைமில் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்க. நினைக்கும் போது டக்குன்னு பிடிச்சதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. எல்லாம் ரெடியாக இருக்கிறனால எனக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிச்சுங்க. இப்போ வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா பெரிய வெங்காயம் தான் வந்து சேர்த்துப்பேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். அது வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும் போது லைட்டாக அடி பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் உடனே தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா அந்தளவுக்கு அடி பிடிக்காது. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும். அதை வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் கருவாடு வந்து நல்லா வந்து கழுவிக்கிட்டோம். சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தான் வந்து ஊற வச்சுருந்தேன். சுடு தண்ணி ஊற்றுறதுனால கருவாடு மேலே இருக்கிற அந்த மண்ணும் நல்லா ஈஸியாக வந்துடும். அது இல்லாமல் கருவாடு நல்லா சீக்கிரம் ஊறிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். இந்த தொக்குக்கு மசாலான்னு சொல்லிட்டு நான் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, நல்லா கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து கருவாடு சேர்த்துக்கணும். எனக்கு இந்த நெத்திலி கருவோடு, அப்புறம் இந்த எறா பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சென்னாக்குனிங்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்போதுமே வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு வந்து சாப்பாடு சில சமயம் வந்து ஏதோ இந்த சாம்பார், கூட்டு, கார குழம்புலாம் எனக்கு அந்தளவுக்கு இறங்காதுங்க, பிடிக்காது. எனக்கு இந்த நான்வெஜ் ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இறங்கும், சாப்பிடுவேன். அதுக்காக வாங்கி வச்சுருப்பேன். பிடிக்கும் போது சாப்பிடணுன்னு தோன்றப்பெல்லாம் அதுமாரி வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே இங்கே கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் சீனி வந்து கொட்டிடுச்சு கவுண்டர் டாப்பில். அப்புறம் அது வந்து கையோட க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லாட்டினா வந்து எறும்பு வந்துடும்.
அப்புறம் சமைக்கிற எண்ணெயும் காலி ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ ரேஷனில் வாங்கிட்டு எண்ணெய் அதையும் வந்து காய்ச்சிட்டு பாட்டிலில் ஊற்றிடலாம் வாங்கிட்டு அதையும் இன்னொரு பக்கம் வந்து வானல் வச்சு ஊற்றிட்டுருக்கேன். எப்போதுமே ரேஷனில் வாங்கிட்டு வர எண்ணெய் வந்து நான் காய்ச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அது கூட வந்து கொஞ்சமாக புளியும் இஞ்சியும் தட்டி போட்டுப்பேன். அதுமாரி பண்ணும்போது அதில் இருக்கிற பித்தத்தை வந்து எடுத்துடலாம். நம்ம தாராளமாக அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே ரேஷனில் வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவேன். தொக்கு எனக்கும் சாதனாக்கு தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். காலையில் வேக வச்ச முட்டை ஒன்று அப்படியே வச்சுருந்தேன். அந்த தொக்கில் இந்த முட்டையை போட்டு பெரட்டிட போகிறேன். முட்டையும் கொஞ்சமாக கருவோடு வச்சு சாப்பிட்டுட்டோன்னா மீதி வானலே வச்சுருந்தோம்னா சாதனை வந்தானா அதில் சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டுப்பா. வெற்றிக்குட்டி சுத்தமாக அந்த கருவோடெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன். அதனால் எனக்கு எங்கள் சாதனாக்கு மட்டும்தான். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ண போகலான்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோரில் கீழே அந்த ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கு தட்டுற மாரி சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா கிச்சனில் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணுற மாரி வந்து சத்தம் கேட்குதுன்ட்டு ஏட்டி வந்து பார்த்தோம்னா குரங்கு திருப்பி எல்லாம் வந்துருச்சுங்க. அது கூப்பிடுதுங்க, கதவை தட்டி கூப்பிடுது. இந்தாண்ட ஜன்னல் ஓப்பன் பண்ணி அது ஒரு மாதிரி சத்தம் போடும், என்னை கூப்பிடுது. அதுமாரி வந்து கூப்பிட்டுட்டு இருந்ததுங்க. திருப்பி வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ கேட்கறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஜன்னலை சாத்தி தானே வச்சிருந்தேன். எதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பார்க்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கதவு நீங்கள் தான் தட்டினீங்களா? கதவு வந்து தட்டுற சத்தமே கேட்டுது, நீங்கள் தானே அது? இப்போ எதுக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் வேணுமா? பெரிய குரங்கு இருக்கே. வெயிட் பண்ணுங்க, வரேன். வெயிட் பண்ண வரேன். ஒன்று தான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, போ. ஒன்று தான் அவங்களுக்கு கொடுக்கணும், போ. எட்டப்போ நீ யாருக்குமே நீ கொடுக்க விட மாட்டேன். நீ போயிட்டல, நீ வாங்கிட்டல, நீ போ. நீ வா வா வா, நீ வா. வெளில போனாதான் அந்த குரங்கு இன்னும் திங்க விடாது. குட்டிகிட்ட கொடுத்தா ஏன் பிடுங்குறீங்க? ஹாய், குட்டிகிட்ட கொடுத்தா எதுக்கு பிடுங்குற? உனக்கு தான் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன? குட்டி வர சொல்லு. ஏய், நீ உள்ளே வர பார்க்குறியா? உள்ளே வர பார்க்குறியா? நான் இதை சாத்திடுவேன், என்ன பண்ணுவேன்? உன் குட்டி தான் திறக்கும், நீ திறக்க மாட்டேன். ஹாய், என்ன பண்ணுவேன்? சாத்திட்டேன், போ. நீங்களாம் போனால் தான் குட்டிக்கு கொடுக்கலாம். போ. உங்களை பார்த்தா தான் நமக்கு பயமாக இருக்கு. ஊய், பெயின் பார்க்குறியா நீனு? உங்கள் அம்மாவுக்கு பெயின் பார்க்குறியா? போ போ, நீ உள்ளே வர நீனு. போ. நீ உள்ளே வர பார்க்குறியா? நீ ஜன்னல் வழியாக போகுது. ஜன்னல் என்ன இருக்கு உனக்கு? ஜன்னல் என்ன இருக்கு உனக்கு? இப்போ 2-3 பெரிய குரங்கு வந்துச்சுங்க. பெரிய குரங்கு பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுங்க மற்ற குட்டி குரங்களுக்கு கொடுக்குற பிஸ்கட் கூட அதுங்களை அடித்து பிடிங்க அதுங்க வாங்கி சாப்பிட்டுடுதுங்க. எப்போதான் அந்த 2-3 குட்டி குரங்கு அதுங்க மட்டும்தான் வரும். இதுங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இன்றைக்கி இனிமேல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. டோரில் இருக்கிற லாக்கை வந்து தட்டி ஜன்னல் வழியாக கூப்பிட்டு கேட்கும் போது எப்படிங்க கொடுக்காமல் இருக்க முடியும்? இப்படியே கொடுத்து பழகியாச்சு. அப்புறம் வேறு வழியில் திட்டம் வாங்கிக்க வேண்டியதான். குட்டி குரங்கு நாங்கள் வச்சுருக்கிற பிஸ்கட்டு பார்த்துருச்சு. ஆனால் பெரிய குரங்கு உட்காந்துருக்குதுன்னு வரல. அது இங்கே வச்சுருக்கிற பருவா, அதுக்கு தெரியாமல் வந்து எடுத்துக்குவா. வா, அது ஒன்று எடுக்க விடாது. வா வா.
பார்க்குது பாருங்க. அது காமிக்கிறதும் அது பார்க்குது. நான் தரமாட்டேன் உனக்கு, போ. உனக்கு கொடுத்துட்டேன் 2. நீ வா உனக்கு தரேன். இங்கே வா தரேன். ஏய், சேர் இருக்குது உனக்கு அங்கே வாட்டமாக இருக்குது. சேரை தூக்குறேன். இரு வெளில வரேன். வெளில வா. ஒரு அரை மணி நேரம் இதுங்கிட்டே வந்து பொழுது போயிடுச்சுங்க. அப்புறம் வந்து விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து போச்சுங்க. இல்லைன்னா இங்கேருந்து நவராது. பிஸ்கட் கொடுத்து அப்புறம் அதுங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வழக்கம் போல் பசங்களை பிக்கப் ட்ராப் தான் பண்ணேன். டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்தே தான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி காலையிலே வந்து கீரை வந்து வாங்கியிருந்தேன். இந்த கீரையெல்லாம் வந்து இதுமாரி வெளிச்சத்தில் உட்காந்து க்ளீன் பண்ணாதாங்க உண்டு. ஏதாவது பூச்சி, இந்த அட்டைப்பூச்சியில் ஏதாவது இருக்கும். அதனால் வெளியிலே உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை மேலே அழைச்சிட்டு போயிட்டு நான் துணி மடிச்சிட்டே இருந்தேன். அவன் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ எடுக்கிற வீடியோவும் மேலே மொட்டை மாடியில் எடுத்த வீடியோவே எங்கள் வெற்றிக்குட்டி தாங்க வந்து எடுத்து கொடுத்தேன். இதுக்காக ட்ரை போட்டு எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணணுமேனு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. செத்த எடுத்து கொடுக்குறியடா அப்படின்னா சரின்னு சொல்லி வீடியோ எடுத்து கொடுத்தான். பார்த்தீங்கன்னா கிட்டக்கு வர சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மடிக்கும் போது இது யாருது, இது யார் ட்ரெஸ்ஸு, இது யார் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்பேன். நீ அழகாக உன்னுடைய மழலை பேச்சு கொஞ்சிட்டு பேசு அழகா. இது என்னது, இது அக்காது, இது டேடி, இது அம்மா, அதுன்னு அழகாக சொல்லுவது தெரியுமா நீ? தெரியும். ஞாபகம் இருக்கா? இருக்கு. இல்லை நான் சொல்லுவேன். அப்படிலாம் பேசக்கூடாது. இருக்குமா சொல்லு. இருக்குமா, இருக்குங்கம்மா, இருக்குங்கம்மா. அம்மா அப்படிதான். டீ இருக்குமா, டீ டேடி பால் வாங்கிட்டு வந்தாதாம்மா இருக்கும். பிரியாணி வேணுமா? பிரியாணியா? ஆமா. பிரியாணி இறக்கலடி தங்கம். ரொம்ப நேரமா விளாட்றீங்களே. இறக்கல பாரு. ஊருக்கு போனதுனால இந்த வேஸ்ட்டு பார்த்து ஊருக்கு போனதுனால இந்த வேஸ்டேஜ்லாம் போடவே இல்லை பாரு. அப்படியே கிடக்கு பாரு. நாளைக்கு வண்டிக்காரங்க வந்தால் போட்டுடணும் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம். அந்தாண்ட போயிட போதும். அப்புறம் நீ தான் ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். பொறுமையாக விளையாடு. பேட் எடுத்து ஓரமாவே தடிக்கிட்டு விழுந்துடாத. இப்போ வந்த குரங்கு எல்லாம் அந்த மரத்தில் போய் உட்காந்துச்சு. பார்த்தியா, தெரியுதா? அந்த 2 தென்னை மரத்தில் பாரு. இன்றைக்கி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுச்சுட்டா குரங்குங்கெல்லாம். அங்கே போய் உட்காந்துக்குச்சு எல்லாம். அந்த ஒரு மரத்துலேயே, அந்த மரத்துலேயும் உட்காந்துருக்கு. என்ன ஹெல்ப் வேணும்? பண்ணு பண்ணு. நான் வரல, நீ விளையாடு. பொறுமை எங்கேயும் இடிச்சிக்காத. பார், கரும்பு தின்னு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு பார். யார் வீட்டில் கரும்பு தின்னு இருக்குது, இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கு. நேற்று அதுமாரி என்ன பண்ணிச்சு தெரியுமா வெற்றி? நேற்று எப்போ திறந்து விட்டதுன்னு தெரில இந்த டேபை. தண்ணி ஃபுல்லாக எப்போன்னு தெரில, ஆனால் டைமிங் தெரில, எப்போன்னு தெரில. குரங்கு வந்து அந்த டேப்பை திறந்து விட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. டேப் உள்ள அந்த டேங்கில் இருந்த தண்ணி எல்லாம் காலி. அம்மா அது தெரியாமல் திருப்பியும் வந்து மோட்ரு போட்டு வச்சா திருப்பி ஃபுல்லாக காலியாச்சு. தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. டேடி என்ன தான் திட்டுறாரு, பிஸ்கட் கொடுக்காத, பழக்காத, வருது அப்படின்னு. இந்த தென்னை மரத்தில் ஒரு குருத்து வந்திருக்குடா பூசா. அம்மா இப்போ தான் பார்க்குறேன். மேலே வந்து ஒன்று தான் வந்திருக்கா? ஒன்று தான் தெரியுது. இந்த மரத்தில் 2 வந்திருக்கு. அம்மா பார்த்தேன், கீழேருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சுது. இதில் தான் நிறைய வச்சுருக்குடா தென்னை மரத்துக்கு குருத்து. ஈவினிங் டைமில் நான் எங்கள் வெற்றிக்குட்டி மேலே வந்தோம்னா அப்படி தாங்க ஏதாவது பேசிக்கிட்டே வந்து அவன் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். நான் துணி மடிக்கிற வேலை, காய வைக்கிற வேலை இருந்தால் பார்ப்பேன். சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கனால வந்தது கொஞ்சம் நேரம் படுத்துருக்குறேன்ட்டு கீழே வந்து படுத்துருக்குறான். அவள் வரல இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கரோடு தொக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. கண்டிப்பாக அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog வந்து பார்க்கலாம்.